தெரியாத அந்த ஓட்டில் ஏறி உட்கார மாட்டான். அப்படி உட்கார்ற ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுகொலை இது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 10 குழந்தைகள் செத்து கிடக்கிறது, அதை பார்த்து விட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்த யூனிஃபார்மோட போர்த்த அந்த அமைச்சர் சக அமைச்சரிடத்திலே சொல்லி, முன்னாள் அமைச்சரிடத்திலே மாவட்ட கழக செயலாளரே சொல்லி கதறி கண்கலங்குகிறார். அதை ஒரு தலைவர் அதை எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள், அறிக்கை வெளியிடுகிறார்கள், தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள். இதுதான் கேடுகட்ட அரசியல், இதுதான் நாகரிகமற்ற அரசியல், இதுதான் பண்பாடற்ற அரசியல். இன்றைக்கு மதச்சார்பற்ற உருவாக்குறோம், இன்னைக்கு பாயாசமா பாசிசமா என்று கேட்டவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். அதிலேயே கூட இறந்து போன இருவருடைய குடும்பத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் காணொலி காட்சியின் மூலமாக இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கவில்லை என்ற போது சிபிஐ உத்தரவிட்டிருக்கிறது என்று சொன்னால், யாருடைய பிடியை கையில் வைத்துக் கொண்டு, யாருடைய குடிமையை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் அரசியல் களத்தில், இந்த ஆட்சி அதிகார களத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறியலாம்.